ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 10, இறை வார்த்தைகள் 34 அதிகாரம் 11 முதல் இறை வார்த்தைகள் 1. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது: நான் உலகிற்கு அமைதி கொணர வந்தேன் என எண்ண வேண்டாம். அமைதியே அல்ல, வளையை கொணர வந்தேன். தந்தைக்கு எதிராக மகனையும், தாய்க்கு எதிராக மகளையும், மாமியாருக்கு எதிராக மருமகளையும் நான் பிடிக்க வந்தேன். ஒருவருடைய பகைவர் அவரது வீட்டில் உள்ளவரே ஆவார். என்னை விட தம் தந்தையிடமோ தாயிடமோ மிகுந்த அன்பு கொண்டுள்ளோர் என்னுடையோ என கருதி பட தகுதியற்றோர். என்னை விட தம் மகளிடமோ மகளிடமோ மிகுதியாய் அன்பு கொண்டுள்ளோரும் என்னுடையோ என கருதப்பட தகுதியற்றோர். தம் சிலுவையை சுமக்காமல் என்னை பின்பற்றி வருவோர் என்னுடையோ என கருதப்பட தகுதியற்றோர். நாம் உயிரை காக்க விரும்புவோர் அதை இழந்து விடுவார். என் பொருட்டும் தம் உயிரை இழப்பாரோ அதை காத்துக் கொள்வார். உங்களை ஏற்றுக்கொள்பவர் என்னை ஏற்றுக்கொள்கின்றார். என்னை ஏற்றுக்கொள்பவரை என்னை அனுப்பியவரை ஏற்றுக்கொள்கின்றார். இறைவாக்கினர் ஒருவரே அவர் இறைவாக்கினர் என்பதால் ஏற்றுக்கொண்டவர் இறைவாக்கினைக்குரிய கைமாறு பெறுவார். நேர்மையாளர் ஒருவரே அவரை நேர்மையாளர் என்பதால் பெற்றுக்கொண்டவர் நேர்மையாளருக்குரிய கைமாறு பெறுவார். இச்சிறியவள் ஒருவனுக்கு அவர் என் சீடர் என்பதால் ஒரு கிண்ணம் குளிர்ந்த நீராவது கொடுப்பதும் தம் கைமாறு பெறாமல் போவார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். இயேசு தம் 12 சீடர்களும் அறிவுரை கொடுத்து முடிந்ததும் பக்கத்து ஊர்களில் கற்பிக்கவும் நற்செய்தியை அறிவிக்கவும் அவ்விடமிட்டு அகன்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. இறையேசுவில் பிரியமான சகோதரி சகோதரிகளே, இந்த ஆராதனை மூலமாக நாம் உடனிருப்பும் ஒத்துழைப்பும் என்ற கருத்தை பற்றி ஒரு சில சிந்தனைகளை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நாம் பிறந்த வாழ்நாளிலிருந்து இதுவரையும் ஒரு சில பேர் 10 வருடமா இருக்கலாம், 15 வருடமா இருக்கலாம், கிறிஸ்துவ மதத்தை நாம் தழுவிக்கொண்டிருக்கிறோம். இயேசுவின் போதனைகளை நாம் கேட்கும் போது நம்மால் அவரை பின்தொடர முடியுமா? அவருடைய போதனையில் நிலைத்து நிற்க முடியுமா என்கின்ற சிந்தனைகள் நமது உள்ளத்தில் ஓட ஆரம்பிக்கிறது. நிச்சயம் இயேசுவின் போதனைகளை நமது வாழ்வில் ஏற்று வாழ முயற்சிப்பது சவாலாக வந்துட்டான். ஆனாலும் நாம் அனைவரும் அப்படிப்பட்ட வாழ்வை வாழ வேண்டும். கடவுளுக்கு ஏற்புடையதாக நமது வாழ்வு அமைய வேண்டும் என்று நற்செய்தி நமக்கு கற்றுக்கொடுக்கிறது. நம் போதனைகளை வாழ முயற்சி எடுத்து அதில் நம்மால் வாழ முடியாவிட்டாலும் குறைந்தபட்சம் கிறிஸ்துவின் போதனைகளை வாழ முயற்சி எடுக்கும் அனைவருக்கும் நமது உடனிருப்பையும் ஒத்துழைப்பையும் முழுமையாக கொடுக்க வேண்டும் என்பது நமது விருப்பமாக இருக்கிறது. எடுத்துக்காட்டாக, ஒரு ஓட்டப்பந்தயத்தில் பல வீரர்கள் ஓடிவிட்டார்கள். ஓடக்கூடிய அனைத்து வீரர்களும் மக்கள் கைத்தட்டி உற்சாகப்படுத்துகின்றார்கள். அவர்கள் வெற்றி பெறுவதோ தோல்வி அடைவதோ
அவர்களுக்கு கிடைக்கும் பாராட்டுக்கு தடையாக இருப்பதில்லை. அதே போலத்தான் கிடைக்கும் பாராட்டுக்கும் தடையாக இருப்பதில்லை. கடவுளின் வார்த்தையை வாழ முயற்சிக்கும் அனைவரும் நமது ஒத்துழைப்பையும் உடனிருப்பையும் வாழ்த்துக்களையும் கொடுக்க வேண்டும். உடனிருப்பு என்பது கடவுளின் பார்வையில் மிக சிறந்ததாக இருக்கிறது. துன்பத்தில் உடனிருப்பதும் ஆறுதல் கூறுவதும் மிகப்பெரிய விழுமியங்களாக மதிக்கப்படுகிறது. அது கடவுளின் கொடையும் ஆசிரியையும் பெற்றுத்தரக்கூடியதாக போற்றப்படுகின்றது. அத்தகைய உடனிருப்பை நாமும் மற்றவர்களுக்கு வழங்குவோம். இந்த சிந்தனையில் நான் உங்கள் முன் வைக்கிறேன். தொடர்ந்து தியானிப்போம். 4 வகையான சிந்தனைகளை நான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நம்முடைய வாழ்வு எப்படி இருக்கிறது? கடவுளுடைய பார்வையில் நான் உடனிருப்பும் ஒத்துழைப்பும் கடவுளிடம் கொடுக்கிறோமா? சிந்தித்து பார்ப்போம். 2வது சிந்தனை, கடவுளுடைய போதனைகள் ஏற்று நம்முடைய வாழ்க்கை மாற்றிக் கொள்கிறோமா என்பது சிந்தனையும் 2வது சிந்தனையாக நாம் எடுத்துக்கொள்வோம். நம்மை மக்கள் எப்படிப்பட்ட பார்வையில் பார்க்கின்றார்கள்? நம்முடைய உடனிருப்பும் ஒத்துழைப்பும் மகிழ்ச்சி தருகின்றதா? நாம் இருக்கின்ற குடும்பங்களிலும் தனிப்பட்ட முறையிலும் வாழ்கின்ற போது எப்படிப்பட்ட நிலைமையில் நாம் இருக்கின்றோம்? ஒத்துழைப்பும் உடனிருப்பும் மகிழ்ச்சி தருகின்றதா? இந்த சிந்தனையோடு நாம் தொடர்ந்து இந்த ஆராதனையில் இயேசுவை ஆராதித்து தொடர்ந்து